20 கோடி ரூபாய் கொடுத்து தனபால் ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வழங்கியதாக முன்னாள் எம்எல்ஏ மரகதம் குமரவேல் கூறியிருந்த நிலையில், தைரியம் இருந்தால் யாரிடம் கொடுத்தேன் என்பதை சொல்லுங்கள் என்று தனபால் சவால் விடுத்துள்ளார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இங்க ஒரு மாவட்ட செயலர் ஒருத்தர் இருக்கிறார், ஆறுமுகன்ட்டு. அவருக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கல தேர்தலில். அதனால அந்த அம்மா வெற்றி பெறக்கூடாது, மரகதகுமரல் வெற்றி பெறக்கூடாது. மதுராந்தக தொகுதியில் என்ன ஒரு டீம் சேர்த்தாரு. திமுக வேட்பாளரிடம் 50 லட்சம் வாங்கியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக அனைத்து என்கிட்ட எல்லாமே இருக்கு, அதிகாரப்பூர்வமாக ஆடியோல இருந்து எல்லாம் இருக்கு. மிக விரைவில் அதை நான் வெளியிடுவேன். அதே போன்று பார்த்தா இங்க ஒரு ராஜ்யசபா எம்பி இருக்கிறார், தனபால் ஒருத்தர். அவர் எப்படி வாங்கினார் தெரியுமா பதவி? ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டாரு ஒரு தொண்டருக்கு. அப்படிப்பட்டவரு 20 கோடி கொடுத்து ராஜ்யசபா எம்பி வாங்கியிருக்காரு. எத்தனை கோடி? 20 கோடி. அப்போ எத்தனையோ தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. 20 கோடி கொடுத்து இந்த சீட்டை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் பணத்தை வச்சு இந்த அதிமுகவில் இல்லை. விசுவாசமா வைக்க தொண்டர்களுக்கு அதிமுகவில் இடம் உண்டு. அந்த வகையிலே நான் அன்றையிலிருந்து இன்று வரை விசுவாசமாக இந்த இயக்கத்திலே பணியாற்றி இருக்கின்றேன். 1991 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அதற்கு பின்னாலே நீண்ட நெடிய இடைவெளிக்கு பின்னாலே இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் வந்திருக்கிறேன். அவங்க சொல்றாங்க 20 கோடின்னு சொன்னா, எங்க கொடுத்த 20 கோடி, எப்படி கொடுத்த 20 கோடி, என்ன ஆதாரம் வச்சிருக்காங்க, இதெல்லாம் நீங்க கேட்கணும். அவங்கள எதுக்கு வாய்க்கு வந்தபடியா எதை வேணாலும் உளரலான்னு உளறிட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கின்ற போது இவங்களுக்கு அந்த விசுவாசத்தை பற்றி தெரியாது. என்று சொன்னால் இடையிலே வந்தவர்கள் 2010 வந்தாங்க. தொடர்ந்து நடந்த தேர்தல்களிலே வாய்ப்பு தொடர்ந்து கிடைச்சது. அதனால அவங்களுக்கு அந்த விசுவாசம் பற்றி தெரியாது. எங்களை போன்ற 20 ஆண்டு காலம் கழித்து இவங்கெல்லாம் வியாபாரிங்க மாதிரி வருவாங்க, சம்பாதிப்பாங்க, போயிடுவாங்க. இன்றைக்கு இருந்த ஆட்சி காலத்தில் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு உதவி பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா? யாரும் கிடையாது. ஆனா மீண்டும் அவங்க போட்டிடுறாங்க சொன்னீங்க பாத்தீங்களா? மீண்டும் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும். கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லதுன்ற. அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும், அவங்க தோக்கணும், படுதோலி காணணும், டெபாசிட் இருக்கணும்.